Hey fam, welcome to Being Diversed. இந்த வீடியோவில் நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அண்ட் அதை எப்படி நம்ம ஹேக் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Happy! Cool down. ஸோ எதுக்கு இந்த ஹார்மோன்ஸ்க்கு ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு நேம் பண்ணியிருக்காங்க? இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் நம்மளோட ப்ளஷர், ஹாப்பினஸ் அண்ட் லவ்வை ப்ரொமோட் பண்ணும் அண்ட் நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கை தரும். நம்ம பாடியில் மொத்தம் 4 ஹாப்பி ஹார்மோன்ஸ் இருக்குது. நம்பர் 1 டோபமைன். இந்த ஹார்மோனுக்கு ரிவார்ட் கெமிக்கல்னு இன்னொரு நேம் இருக்குது. ஸோ இதை எப்படி ஹேக் பண்ணலாம்? நமக்கு ஒரு கோல் ஒரு டாஸ்க் இருக்கும், அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு ஒர்க் எதுவும் இல்லை, வேறு ஏதாவது சொல்லுங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஈட் யுவர் ஃபேவரட் ஃபுட். ஸோ உங்களோட ஃபேவரட் ஃபுட்டை சாப்பிட்றப்போ டோபமைன் லெவல்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். என்ன வடையா? நம்பர் 2 ஆக்சிடாக்சின். இதுக்கு லவ் ஹார்மோன்னு இன்னொரு நேம் இருக்குது. ஸோ இதை எப்படி ஹேக் பண்ணலாம்? சோஷியலைசிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு சின்ன அவுட்டிங் போயிட்டு வாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் செமையாக ஃபன் பண்ணுங்கள். ஒரு உங்கள் லவ்ட் அண்ட் க்ளோஸ் ஒன்ஸோட கை பிடிச்சிட்டு ஒரு வாக் போயிட்டு வாங்க, கோ ஃபார் அ வாக். இன்ஸ்டன்ட்லி உங்களோட ஆக்சிடாக்சின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நம்பர் 3 என்டார்ஃபின்ஸ். இதுக்கு பெயின் கில்லர்னு இன்னொரு நேம் இருக்குது. ஸோ இதை எப்படி ஹேக் பண்ணலாம்? எக்ஸசைஸ். ஒரு 10 to 15 minutes கொஞ்சம் சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஒரு உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ், சீரீஸ் பாருங்கள், இல்லைனா மியூசிக் கேளுங்க. வெயிட், அதுக்குன்னு சோகமாக டிப்ரெஷனில் இருக்கிறப்போ சேட் சாங்ஸ் கேட்காதீங்க, ரொம்ப வருத்தப்படுவீங்க. நெக்ஸ்ட் லாஃப்டர். பெஸ்ட் பெயின் கில்லர். நல்லா சரிங்க, காமெடி வீடியோஸ் பாருங்கள், அவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜோக்ஸ் கிராக் பண்ணிவிட்டு நல்லா கலாச்சி பேசுங்க. சீரியஸ்லி இன்ஸ்டண்ட்டாக உங்கள் பெயின் லெவல்ஸ் ட்ராப் ஆகும். நம்பர் 4 செரோட்டோனின். இந்த ஹார்மோனை மூட் ஸ்டெபிளைசர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி ஹேக் பண்ணலாம்? பி வித் நேச்சர். நிறைய ட்ரீஸ் அண்ட் க்ரீனரி இருக்கிற இடத்துல கொஞ்ச நேரம் இருங்க. அண்ட் உங்கள்கிட்ட கார்டன் இருந்துச்சுன்னா ஒரு 20 to 30 minutes டெய்லி கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சன்லைட் உங்கள் மேலே படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் மெடிடேஷன் பண்ணலாம். சீரியஸ்லி மெடிடேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நான் டெய்லி ஒரு 5 minutes தான் பண்ணுவேன், பட் அதுக்கே நிறைய சேஞ்சஸ் தெரியுது. என்னோடய கோவம், டிப்ரெஷன்லாம் பயங்கரமாக ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கள். மெடிடேஷன் பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ that's it ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப்.